இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் கேஒய்சி வந்து அப்டேட்டட் வந்து பண்ணும்போது, கன்டினியூஸா எனக்கு வந்து ரிஜெக்டட் ஆகுது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு வந்து தெரியல. இத வந்து எப்படி நான் வந்து என்னோட பிஎஃப் அக்கவுண்ட்ல லிங்க் பண்றது? இத பத்தி எனக்கு வந்து டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ப்ராப்ளத்த பத்தின டீட்டெயில் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி பிஎஃப் அக்கவுண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து இதுதான். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பிஎஃப் அக்கவுண்ட்ல கேஒய்சில வந்து பேங்க் அக்கவுண்ட்ட லிங்க் பண்ணியிருக்காரு. லிங்க் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜெக்டட் ஆயிருக்கு. ரிஜெக்டட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, டியூ டூ நேம் மிஸ்மேட்ச் அப்படின்னு வந்து இவங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எதனால வந்து இந்த மாதிரி ரிஜெக்டட் ஆகுது? இது மாரி கன்டினியூஸா ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னா, அத வந்து எப்படிலாம் நம்ம வந்து அப்டேட்டட் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேங்க் கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயர்க்கு முன்னாடி நம்ம லிங்க் பண்ணியிருக்கும்போது, நம்மளோட பேங்க்ல வந்து நேம்ல இனிஷியல் இருக்கலாம். நம்மளோட யுஏஎன்ல இனிஷியல் இல்லாம நேம் வந்து இருந்தா கூட, நம்மளோட கேஒய்சி வந்து உள்ள வந்து லிங்க் ஆகும். அதேமாரி நம்ம பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ணா கிளைமும் ஆகும். ஸோ 1 இயர்க்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொசீஜர் படி தான் ஒர்க் ஆயிட்டு இருந்தது. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்னோட யுஏஎன்ல இனிஷியல் இருக்காது. என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல இனிஷியல் இருக்கும். ஆனாலும் என்னோட பேங்க் அக்கவுண்ட்ட உள்ள லிங்க் பண்ணி நான் நெறைய டைம் பணம் எடுத்திருக்கேன். இப்போ ரீசென்ட்டா நம்ம வந்து அத வந்து ட்ரை பண்ணும்போது நமக்கு ரிஜெக்டட் ஆகும். என்ன ரீசன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேங்க் கேஒய்சி வந்து ரொம்ப டீப்பா வந்து செக் பண்றாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்மளோட பேங்க்ல வந்து பேங்க் அக்கவுண்ட்ல வந்து நேம் வந்து டிஃபரெண்ட்டா இருந்தது. ஒரு இனிஷியல் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தா கூட, அது வந்து நேம் மிஸ்மேட்ச் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. அந்த மாரி இருந்ததுன்னா ரிஜெக்டட் ஆகும். ஸோ இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பிரச்சனை தான். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்ல இருக்கக்கூடிய நேமும், அவங்களோட யுஏஎன்ல இருக்கக்கூடிய நேமும் வந்து டிஃபரெண்ட்டா இருந்திருக்குது. அந்த கண்டிஷன்ல அப்டேட்டட் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜெக்டட் வந்து பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேங்க்ல போயிட்டு அவங்களோட நேம வந்து சேஞ்ச் பண்ணிட்டு, அதாவது அவங்களோட யுஏஎன்ல இருக்கிற மாதிரி நேம வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் நான் வந்து லிங்க் பண்ணும்போது, அப்பவும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜெக்டட் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னதான் வழி? நான் வந்து ரிப்பீட்டடா வந்து லிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு கன்டினியூஸா ரிஜெக்டட் தான் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்கிற பேங்க் அக்கவுண்ட்ல நேம கரெக்ஷன் பண்ணி, அகைன்ஸ்ட் இது மாரி லிங்க் பண்ணும்போது, ரிப்பீட்டடா உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, மறுபடியும் நீங்க அந்த பேங்க் அக்கவுண்ட்ட உள்ள லிங்க் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணுங்க, புதுசா வேற ஒரு பேங்க்ல போயிட்டு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்க. அந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும்போது, உங்க யுஏஎன்ல வந்து நேம் எப்படி இருக்கோ, அதே மாதிரியான நேம்ல அந்த அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணுங்க. அப்படி ஓப்பன் பண்ணிட்டு நீங்க பேங்க் அக்கவுண்ட்ல போயிட்டு லிங்க் பண்ணீங்க அப்படின்னா, டெஃபினட்டா உங்களுக்கு லிங்க் ஆகும். ஸோ நீங்க அத விட்டுட்டு ரிப்பீட்டடா நான் வந்து அதில வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி நீங்க அத ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில, உங்களுக்கு வந்து இது மாரி ரிஜெக்டட் ஆகலாம். ஸோ உங்களுக்கு ஒரு வேள வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு அப்டேட்டட் வந்து பண்ணும்போது லிங்க் ஆயிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா லிங்க் ஆகாம திருப்பி திருப்பி ரிஜெக்டட் பண்றாங்க அப்படின்னா, மறுபடியும் அதையே வழிய வந்து ஃபாலோ பண்ணாம, வேற பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க வந்து அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணிட்டு, அத வந்து உள்ள லிங்க் பண்ணுங்க. 100% உங்களுக்கு வந்து லிங்க் ஆகும். இது மாரி ரிஜெக்டட் வந்து ஆகாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் கேஒய்சி ரிஜெக்டட் ஆனா, அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனா இருக்கும். ஸோ உங்களுக்கு இது மாரி ரிஜெக்டட் ஆனா, இந்த வழிய ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங்.